தலைவரே, நான் செந்தில் பேசுறேன். ஊருக்கே கேட்குற மாதிரி ஏன் இப்படி அவன் போடுற? தலைவரே, நான் செந்தில் பேசுறேன். ஏன்னா அதான் சொல்லிவிட்டியா முதல்ல. தலைவரே, 40 எடுத்தாச்சு ஏடிஎம்ல இருந்து. இதில் மொத்தமாக மொத்தம் 3 இருக்கு. எல்லா ஓட்டுக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை மொத்தத்தையும் கொடுத்துட்றேன். கவலையே படாதீங்க, நீங்கள் எம்எல்ஏ ஆகுறீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற விஷயத்த ஏன்டா ஓப்பனாக பேசி எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிற? ஏலா ஒன்னாலும் மாட்டி செயலுக்கு போகிறோம்ல, போன சோழியை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க தலைவரே. சொன்னதை விட்டுட்டு சொரைக்கா பிடிங்கிட்டு இருக்கான். பணத்தை வாங்கிட்டு ஒரு பய ஓட்டு போட மாட்டான். மக்கள் அவன் அவ்வளோ வெறுப்பில் இருக்கான். நீங்கள் எங்கே எம்எல்ஏ ஆகிறது? கவுன்சிலர் கூட ஆக மாட்டீங்க. இந்த ரோட்டில் போனால் போலீஸ் நிற்கும். பேக்கில் வேறு பணம் இருக்குது. பணம் எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்டால் நான் வேறு உளறிடுவேன். இதுக்கு லெஃப்டில் கட் பண்ணி இந்த குறுக்கு வழியில் போயிடுவாங்க. பாஸ், டிராஃபிக்கே இல்லாத ரோட்டில் ஏன் பாஸ் இப்படி? பணம் தேர்றானா? என்கிட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும்? தெரியும்பா, குத்துருவேடா. பணத்தை பாக்கெட்ல வைக்க மாட்டியா? பேக்கில் தான் வைப்பியா? அப்போ நீங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை தான் அடிக்க வந்தீங்களா? நானா தான் பைய கொடுத்துட்டோனோ? மச்சி, 1000 ரூபா நோட்டு 3 லட்சம். சூப்பர்ரா. இதத்தான் என்னமோ சொல்லுவாங்களே, என்ன பாஸ்? சப்ப ஃபிகருக்கு அலைஞ்சவனுக்கு சூப்பர் ஃபிகர் கிடைச்ச மாதிரி அதானே? அதேதான். வெரி குட். போலாமாடா?
பாசு பாக்கெட்டில் இருக்க பணத்தை தானே பாசு அடிக்க வந்தீங்க. பைய கொடுங்க பாசு. விட்றாடே. ஐயோ அம்மா. பாசு பணத்தை தானே அடிக்க வந்தீங்க, என்ன எதுக்கு பாசு அடிக்கிறீங்க? நான் ஆளு பார்க்க தான் பாசு பல்காக இருப்பேன், ஆனால் பாடி ரொம்ப வீக்கு. வாடா மச்சி ஏன்டா அந்த கண்ணாடி எடுத்துட்டு வா. ஏன்டா லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, 10 ரூபா கண்ணாடிக்கெல்லாம் ஆசைப்படுறிய? வாடா. எடுறா மச்சி, வண்டி எடு, போ போ போ. பணத்தை இவனுங்க பிடுங்கிட்டு போயிட்டானுங்க. சொன்னா அந்த ஆளு நம்ப மாட்டான். பேசாம ஊரை பார்த்து ஓடி போயிடலாமா? அப்பா, இந்த வேகாத வெயில்ல தள்ள வச்சுட்டானுங்களே. ஐயோ யாராவது வாங்க. ஐயோ ஐயோ வலிக்குது. ஐயோ வலி உயிர் போகுதியா. யாராவது வாங்கய்யா. யாரு கத்துறது? நல்லா இருக்குயா, காப்பாத்துங்கய்யா. யாரையோ கட்டி போட்ட மாதிரி தெரியுது. பிரதர் வாங்க பிரதர், கட்ட வந்து விடுங்க. ஆஹா, ப்ளீஸ் பிரதர். இவனுங்களா? ப்ளீஸ் பிரதர். எங்க பாசி என் பையி? உங்ககிட்ட கத்தி காட்டி பிடிங்கிட்டு வந்தா 2 பேர் துப்பாக்கி காட்டி எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க பிரதர். ப்ளீஸ் பிரதர், பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. வேலைக்கு. உங்க கண்ணாடியை கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. காப்பாத்துங்க பிரதர். பிரதர் பிரதர் போங்க பிரதர். பிரதர் வாங்க பிரதர், ப்ளீஸ் பிரதர். பிரதர் பிரதர் காப்பாத்துங்க பிரதர். பிரதர் போகாதீங்க பிரதர். பிரதர் வாங்க பிரதர். பிரதர் காப்பாத்துங்க பிரதர். கயிறை அவுத்து விட்டு போங்க பிரதர். பிரதர் பழசெல்லாம் மச்சி, போராடுறா. மனசு பிரதர், வந்து காப்பாத்துங்க பிரதர். ரொம்ப ஃபீல் பண்றானுங்களே. சரி பிரதர் போவாதீங்க பிரதர், எறும்பு கடிக்குது பிரதர், வாங்க பிரதர். பிரதர், உங்க பணத்தை கொள்ளையடிச்சோம், எங்களையும் காப்பாத்துனீங்க பாருங்க. உங்களுக்கு பெரிய மனசு பிரதர். மச்சான், ம், நாம போலீஸில் போய் சரண் அடைஞ்சிடலாம்டா. அப்பதான் சாரோட பணம் கிடைக்கும். அட விடுங்க பாசு. குறுக்கு வழியில் ஜனங்களுக்கு பணம் கொடுத்து எம்எல்ஏ ஆகலான்னு என் தலைவன் நினச்சான். அந்த பணமும் போச்சு. குறுக்கு வழியில் சம்பாதிக்கலான்னு நீங்கள் நினச்சிங்க, அதுவும் நிலைக்கல. இதை பாருங்க, நான் உழைச்சி சம்பாரித்த பணம் கடைசியில் இதுதான் நிலச்சிருக்கு. உங்கள் தலைவர் பணத்தை பற்றி கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க பிரதர்? அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். தலைவரை, பணத்தை பக்காவாக செட்டில் பண்ணிட்டேன். எலெக்ஷன் அன்னைக்கு எல்லா ஓட்டும் நமக்கு தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தலைவரை, பணத்தை வாங்கின உங்கள் உண்மையான தொண்டை உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசுங்க. தெய்வமே, நன்றி தெய்வமே. நீங்கள் கொடுத்து விட்ட பிரசாதம் வந்து சேர்ந்துடுச்சு. நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் எந்த தொகுதியில் நின்னாலும் என் குடும்பத்தோடு வந்து கல்லை விட்டு போடுவேன் தெய்வமே. சரி தம்பி, சரி தம்பி, சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஃபோனு அந்த செந்தில்பேட்டை கூட கொடுக்குறேன் தெய்வமே. ஏல நேரில் வா. எவ்வளவு கேவலமாக திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக திட்டுறேன். இந்த விஷயம் கட்சிக்காரனு கூட தெரியக்கூடாதுன்ட்டு எவ்வளவு சீக்கிரட்டாக எவ்வளோ இதாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏல நீ என்னமோ டிவியில் வர்ற பொம்பளைங்க மாதிரி பணம் வாங்கினவனுக்கு லைனை போட்டு கொடுத்து டைரெக்டாக பேச சொல்லிக்கிட்டு இருக்க. ஏல குருட்ட கூவ போன சொல்லி முடிஞ்சுதா? கிளம்பி வந்துக்கிட்டு இல்லை? சரிங்க தலைவரே. லூசு பயம் இல்லை. பிரதர், இந்த பக்கம் குறுக்கு வழி இருக்குது, இதில் போயிடலாமா? வேணாம் பாஸு, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நேர் வழியிலே போவோம். பட்டது போதும்.